எஸ் பசங்களா, உங்களோட மிட் டர்ம் வரப்போகுது. என்ன மேம் சொல்றீங்க? இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா இப்போதானே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மிட் டர்மா? ஆமாடா பசங்களா, 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம். வி ஹாவ் டு பி வெரி மச் ப்ரிப்பேர்ட். பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால பப்ளிக் எக்ஸாமில் சூப்பரான மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்டே உங்களுக்கு இது ஒரு ரிமைண்டராக இருக்கட்டும். ஸோ இந்த வருஷம் நான் சூப்பராக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஏர்லி. மற்றவங்களாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த போர்ஷனை முடிச்சிருந்தா மட்டும்தான் யூ கேன் கோ இன் ஃப்ரண்ட் வித் ஃபுல் ஆஃப் பீஸ் வித்தவுட் கெட்டிங் பேனிக். அதாவது மற்றவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீ அதை படித்து கரைச்சி குடிச்சு ரிவிஷன் ஸ்டேஜில் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப 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 அட்வான்ஸ்டாக போயிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பப்ளிக் எக்ஸாமில் சூப்பரான மார்க்ஸ் எடுக்க முடியும். இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு இருந்தாலுமே நிறைய பசங்களுக்கு வந்து இப்போவே நிறைய பேர் போர்ஷன்ஸை முடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 லெசன் 3 லெசன்லாம் போயிருக்கும். ஏன்னா நான் நேற்று வந்து லைவ் எடுக்கிறப்பே நிறைய பசங்க சொன்னாங்க, மேம் எனக்கு இந்த லெசன்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ஸோ உங்களுக்கு என்னென்ன லெசன் சயின்ஸில் முடிஞ்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ரெடியா? என்ன மேம் சொல்கிறீங்க? இப்போ தான் நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ஹாய் மோடில் இருந்துட்டு வந்தேன். இப்போவே ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நான் ரெடி பண்ணணுமா? ஆமாண்டா. இப்போவே நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நீ வந்து கடைசி நேரத்தில் வந்து மாங்குன்னு உட்காந்து படிக்காம இருக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ரெடியான்ற கேட்குற முன்னாடி நம்ம நிறைய பேர் மண்டையில் ஓடுற கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன போர்ஷன்ஸ் மேம்? எனக்கு எப்போ எக்ஸாம்னே தெரியாது மேம். எக்ஸாம் எப்போ? எப்படி மேம் நான் படிக்கிறது? ஏன்னா 9th ஸ்டாண்டர்டில் நான் படிச்சது வேறு, 10th ஸ்டாண்டர்டில் நான் எப்படி படிக்கிறது? அண்ட் டைமே இல்லை மேம். எனக்கு ஆல்ரெடி நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ரெக்கார்ட் ஒர்க் இருக்குது, டைமே இல்லை. இதில் நான் எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறது? அண்ட் ஏதாச்சும் ஸ்டடி பிளான் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் மேம், எனக்கு கைட் பண்ணுங்கள் மேம். இதான் உங்களோட கொஷின்ஸாக இருக்கா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் எல்லா கொஷின்ஸையும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் போர்ஷன்ஸை சொல்லிடுறேன். எக்ஸாம் எப்போ வருது அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் போர்ஷன்ஸை நோட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் எப்போ வந்தாலும் சரி போர்ஷன்ஸை நீ சூப்பராக டக்குன்னு முடிச்சா மட்டும்தான் எப்போ எக்ஸாம் வச்சாலும் உன்னால் சூப்பராக எழுத முடியும். ஏன்னா கடைசி நேரத்தில் அடுத்த வாரம் எக்ஸாம்னு சொல்லிட்டு உனக்கு இந்த வாரம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா போர்ஷன்ஸையும் உன்னால் அப்போ உட்காந்து படிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சயின்ஸில் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் 1st and 2nd சாப்டர், கெமிஸ்ட்ரியில் 7th and 8th சாப்டர், பயோவில் 12, 13, 14, 15th சாப்டர், மேக்ஸில் சாப்டர் 1 and 2, 3.1 to 3.3, 4.1, கிராஃப் ஜியாமெட்ரி பார்த்துக்கோங்க. சோஷியலில் ஹிஸ்ட்ரி 1 to 3, ஜியாகிரஃபி 1 to 3, சிவிக்ஸ் 1 to, எக்கனாமிக்ஸ் 1 to. இங்கிலீஷில் யூனிட் 1 and 2, தமிழில் இயல் 1 to 3. ஸோ இது எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே சேமாக இருக்குமானா சேமாக இருக்காது தான். ஸோ கொஞ்சம் முன்னாடி சில பேருக்கு போர்ஷன்ஸ் அடிஷ்னலாக இருக்கலாம், சில பேருக்கு போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கலாம். பட் இதுதான் ஜென்ரல் போர்ஷன்ஸ். அண்ட் எக்ஸாம் யூஸ்வலாக எந்த டைமில் இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்களாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் 16th ஜூலைக்கு அப்புறம் இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். பிகாஸ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் வந்து 16 to 18 ஜூலை சில பசங்களுக்கு இருந்துச்சு, சில பேருக்கு 23rd 28 வரையும் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தோன்னா 15th ஜூலைக்கு அப்புறம் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் வர உனக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஆல்ரெடி என்ன டைம் என்ன இப்போ டைம் வந்து விட டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஜூன் 8, 9, 10 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தோன்னா இன்னும் 1 month தான் இருக்குது. ஸோ ஒரு மாதம் ஸ்டடி பிளான் தான் நான் இந்த வீடியோவில் உனக்கு சொல்ல போகிறேன். நீ எப்படி படிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். போர்ஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பசங்களாம் ஸ்கூலில் நடத்தினா தான் நான் படிப்பேன் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக வந்து எடுத்துருங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்டில் செல்ஃப் ஸ்டடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி படிக்கணும் மேம்? இது வரைக்கும் உனக்கு ஒரு ருட்டீன் இல்லைனா இனிமேல் ருட்டீன் செட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீ டெய்லியும் படிக்கிற பையன் இல்லை, ஆனால் நான் இனிமேல் டெய்லியும் படிக்கணும் அப்படின்னு வந்து செட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் வந்து ஈவினிங்லாம் வந்து 2 hours மேலே படிச்சது இல்லைனா இனிமேலே 2 hours படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலை செட் பண்ணுங்க. அப்படி செட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு ருட்டீன் டெவலப் ஆகும், டிசிப்ளின் டெவலப் ஆகும், கன்சிஸ்டன்சி டெவலப் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய படிக்கிறோம் தோணும், நல்லா படிச்சிருவோம், ஆனால் நாளைக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ நீ மோட்டிவேஷனை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தனா உன்னால் டெய்லியும் படிக்க முடியாது. ஸோ டெய்லியும் நோ மேட்டர் வாட், யார் புயலே அடித்தாலும் மழையே அடித்தாலும் நான் வந்து 2 மணி நேரம் படிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்ற கன்சிஸ்டன்சியோட நீங்கள் டெய்லியும் படிங்க. கண்டிப்பாக ஒரு 20 நாளில் உனக்கு உள்ள ஒரு சேஞ்சஸை நீ பார்ப்ப. உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதை உன்னோட ருட்டீன் டெவலப் ஆகலாம், இல்லை உன்னோட படிப்பு விஷயம் உன்னோட ஸ்கில்லே வந்து டெவலப் ஆகலாம். ஸோ டெய்லியும் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ருட்டீனை செட் பண்ணுங்கள். ஸோ எப்படி படிக்கணும்? நீ மார்னிங் பேர்டாக இருந்த அப்படின்னா நீ காலையிலேயே 2 hours 3 hours படிக்கலாம். இல்லை மேம் நான் வந்து நைட்டு படிக்கிற ஆளான்னா 3 hours 4 hours படிக்கலாம். ஸோ டெய்லி ஒரு 4 hours ஃபிக்ஸடாக படிக்கணும். இல்லை மேம் எனக்கு ஆவரேஜாக நீங்களே செட் பண்ணிங்கன்னா
மார்னிங் 1 hour, ஈவினிங் 3 hours வந்து கண்டிப்பா படிக்கணும். ஓகே, அண்ட் மேக்ஸ் எப்படி படிக்கணும்னா எழுதி பார்த்து தான் படிக்கணும். சயின்ஸ்ல டயக்ராம்ஸ் வரைஞ்சு பார்க்கணும். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வாய் விட்டு படிங்க, இல்லை எழுதி பார்த்து படிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டடி ஹேபிட்ஸ் நீ வந்து எடுத்து படித்தாதான் நீ டைமை வேஸ்ட் பண்ண மாட்ட. 1 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணுறேன்னா அந்த ஒரு சப்ஜெக்டை 1 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்டிவாக அந்த டைமை யூஸ் பண்ணுங்கள். சும்மா வந்து புக்கை திறந்து வச்சுட்டு கனவு காண்டுட்டு இருக்காதீங்க. இனிமேல் நீ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்டா உனக்கூடையே, இல்லைனா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, டைம் இல்லை, எல்லாரும் இந்த நேரத்தில் உஷாராயிடுவாங்க. ஸோ நீங்களும் உஷாராயிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மார்க் எங்கெல்லாம் முக்கியம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மார்க்கை வச்சு தான் நீ 11th 12th குரூப் சூஸ் பண்ண முடியும். அண்ட் இது வரைக்கும் உன்னை வந்து ரொம்ப வந்து மட்டை தட்டி பேசிட்டு இருந்த ஆளுங்களுக்கு இப்போ நீ ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஸோ டோன்ட் லூஸ் யர் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ டெய்லி மினிமம் 3 சப்ஜெக்ட் படிக்கணும். அண்ட் போமோடோரோ டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. மேம் எனக்கு வந்து அவள் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியல, எனக்கு ஃபோன் பார்க்கணும்னு தோணுது, எனக்கு அது சுற்றி பார்க்கணும்னு தோணுது அப்படின்னா இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்ப வந்து எஃபெக்டிவான டெக்னிக் சொல்லுவேன். ஒரு அரை மணி நேரம் வந்து ஃபோனில் ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கோங்க. 25 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த 25 நிமிஷத்தில் நான் இந்த சப்ஜெக்டில் இந்த கான்செப்டை படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு அந்த 25 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் அது அலாரம் அடிச்சிடும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் கண்டிப்பாக வேணும். அந்த பிரேக்கில் ஃபோன் எடுத்து பார்க்காதீங்க, நல்லா படுத்து ஒரு நேப் எடுங்க. எல்லாம் வந்து சும்மா வெளியில் நடந்து போயிட்டு வா, இல்லை அம்மா கிட்ட பேசிட்டு வா. இந்த மாதிரி தான் பிரேக் எடுக்கணுமே தவிர்த்து டோன்ட் டேக் யோர் ஃபோன். நெக்ஸ்ட் அடுத்த 25 மினிட்ஸ் அடுத்த கான்செப்ட் செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரேக் விட்டு படிச்சாதான் உனக்கும் போர் அடிக்காது. பசங்களா, இந்த டெக்னிக்கை இது வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா இந்த டெக்னிக்கை இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. இட் ஒர்க்ஸ் வெரி வெல். நானும் இது வரைக்கும் இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அண்ட் எப்பயுமே நீ படிக்கிறப்பயே ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் நல்ல மூட் இருக்கும். ஸோ அப்பயே வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் ஸ்கோரிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்பயே படிச்சு முடிச்சிருங்க. இது ஒரு ஹேக். சரியா? அண்ட் பசங்களா, பிரேக் செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைனா உனக்கு போர் அடிச்சு போயிடும். ஓகே, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீ எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லா சப்ஜெக்டில் இருக்கிற 1 மார்க்ஸை தரோவாக படிச்சிருங்க. 1 மார்க்ஸில் ஆப்ஷனே கிடையாது, எல்லாத்தையும் படிச்சே ஆகும். அண்ட் இங்கிலீஷில் நீ எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா கிராமர், ஸ்பெல்லிங்ஸு இதெல்லாம் நீ ஃபோக்கஸ் பண்ணி படி ஒவ்வொரு யூனிட் படிக்கிறப்ப. அண்ட் ஃபார்மேட், லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக படித்தாதான் உனக்கு மார்க்ஸ் வந்துடும். மேக்ஸில் கிராஃப் சாப்டர் 1ல கிராஃப் ஜியோமெட்ரிலாம் செம்மையாக பார்த்து வச்சுக்கோ, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. சயின்ஸில் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல்ஸு, டெஃபினிஷனு, லா இதெல்லாமே வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பயாலஜியில் டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், வரைஞ்சி பார்க்கணும். சோஷியலில் கீ பாயிண்ட்ஸாக எழுதுறத வச்சு தான் உனக்கு மார்க் போடுவாங்க. கீவேர்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. அண்ட் மேப்பு, டைம்லைன்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தமிழில் கிராமர் இதெல்லாம் நிறைய பாருங்க. நெடுவினாவை ப்ராப்பராக பாருங்க. கட்டுரை, கடிதம் இதெல்லாம் குறிப்பு சட்டகம் போடுறது, கடிதம் ஃபார்மேட் இதெல்லாம் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா இதெல்லாம் உனக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க பசங்களா. இது எல்லாமே மேம் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும், உங்கள் கூடயே சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SSLC பேட்ச் நம்ம பசங்களுக்காக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உனக்கு லைவ் கிளாஸஸ் டெய்லியும் இருக்க போது நாங்கள் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறோம். நீயே வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். எல்லாத்தையுமே ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப ஜாலியாக, சயின்ஸ்லாம் வந்து நீ படிக்கிற மாதிரியே இருக்காது, அந்தளவுக்கு ஈஸியாக நான் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வேணும்னா நம்ம SSLC பேட்சில் இருக்குது. அண்ட் இந்த கிளாஸ் நீ எத்தனை தடவை வேணாலும் போட்டு பார்க்கலாம், ரெக்கார்டிங்ஸாக இருக்க போகுது. அண்ட் பசங்களா, டவுட் சால்விங் உனக்கு வீக்கெண்டில் நாங்கள் டீச்சர்ஸ் டேரெக்டாக உனக்கு டவுட் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் டெய்லியும் 10 மார்க்குக்கு உனக்கு ப்ராக்டிஸ் செஷனும் இருக்க போகுது. இதுக்கு மேலே என்ன மேம் கைடு ஏதாச்சும் வாங்கணுமா? கைடு கூட வாங்க தேவையில்லை. புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் PDF உனக்கு கொடுத்துருவோம். நம்ம இப்போ புக்கிங்க்கு என்ன பண்ணுறது? புக்கிங்க்குமே வந்து என்னென்ன படிக்கணும்னு நாங்கள் உங்களுக்கு PDF கொடுத்துருவோம். மேம் ஆனால் டாப்பர் ஆகணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்க்கணும்ல, அதையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். மேம் இவ்வளவும் கொடுக்குறீங்களே மேம், சூப்பர் மேம். எஸ் பசங்களா, எல்லாமே உனக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் 1499. ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாடு பசங்களுக்காக உங்களோட அந்த சென்டம் கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் ஃபிசிக்ஸ் வேலை தமிழ்நாடு இந்த ஒரு பேட்ச் வந்து ஒரு கிஃப்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, பேரண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போவே உன்னோட மிட் டேர்ம்லேருந்தே உன்னோட ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு காமிங்க. அப்போ தான் உனக்கு வந்து நல்ல மார்க் வாங்கினா அதுவே உனக்கு கான்ஸ்டண்ட்டாக மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த கருப்பு படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நேர்மை ஈசன் அடிக்ஷன் நம்ம சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி
டிசிப்ளின் இஸ் ஆல்சோ அன் அடிக்ஷன்னு ஐஸ்வர்யா மேம் சொல்கிறேன். ஸோ அதனால டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் உனக்கு நல்லா நீ வந்து டெய்லியும் படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கிட்ட அப்படின்னா வாவ் அப்படின்னு தோணி திரும்ப திரும்ப நீ படிச்சுக்கிட்டே இருப்ப. ஸோ தட் வில் பி அ லூப். அந்த லூப்பும் வந்து ஒரு நல்ல லூப் தான். ஸோ பசங்களா, உங்களோட ஸ்கூலில் மிட் டேர்ம் போர்ஷன்ஸ் என்ன, டைம் டேபிள் என்ன, என்னைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் உங்களோட மிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, மிட் டேர்ம் மிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஐ வில் ஜாயின் த மிட் டேர்ம் எக்ஸாம் மிஷன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம சும்மா தீயா தெரிக்க விட்டுடலாம் நம்மளோட மிட் டேர்ம் எக்ஸாமை. தேங்க்யூ ஸோ மச்.